ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7/5/2021 முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை பதவியேற்க போகுது. ஸோ அந்த அமைச்சரவை லிஸ்ட்டு ஃபுல் லிஸ்ட் என்ன, டீட்டெயில்ஸ் என்னென்ன அமைச்சரவை இடம்பெற்றிருக்கு, என்னென்ன துறைகள் இருக்குது, அந்த துறைகளுக்கு கீழே என்னென்னலாம் வருதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மாண்புமிகு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி. அவர் முதலமைச்சர் கீழே என்னெல்லாம் வரும்னா பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி மற்றும் அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு பயிற்சி, சிறப்பு திட்ட செயலாக்கம், மாற்றுத்திறனாளிகள் நலன். இது எல்லாமே டைரெக்டாக முதலமைச்சருக்கு கீழே வர துறைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாண்புமிகு திரு துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர். அவருக்கு கீழே என்னலாம் வரும்னா நீர்வளத்துறை கீழே என்னலாம் வரும்னா சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டம், மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டுகள், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது 3 பாருங்கள். மாண்புமிகு திரு KN நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். அவர் கீழே என்னலாம் வரும்னா நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி, குடிநீர் வளங்கள். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், மாண்புமிகு திரு பெரியசாமி அவருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க. அவர் கீழே என்னெல்லாம் துறை வரும்னா கூட்டுறவு, புள்ளியியல் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலன். ஓகேவா? அடுத்தது 5வது மாண்புமிகு திரு பொன்முடி. அவர் கீழே என்னெல்லாம் வரும்னா உயர்கல்வித்துறை அமைச்சர். உயர்கல்வித்துறைக்கு கீழே என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். உயர்கல்வி உள்ளிட்ட தொழிற்கல்வி, மின்னணுவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல். ஓகேவா? 6 மாண்புமிகு திரு வேலு. அவர் கொடுத்துருக்க துறை பொதுப்பணித்துறை அமைச்சர். பொதுப்பணித்துறைக்குள்ள என்ன வரும் பாருங்கள். பொதுப்பணிகள், கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 7வது மாண்புமிகு திரு MRK பன்னீர்செல்வம் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர். அதுக்குள்ள என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். வேளாண்மை, வேளாண் பொறியியல், வேளாண் பணி கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை, கரும்பு தீர்வை, அதோடு சேர்ந்து கரும்பு பயிர் மேம்பாடு மற்றும் தரிசு நில மேம்பாடு. ஓகேவா? ஸோ அது அவர் கீழே வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8வது மாண்புமிகு திரு KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். அவர் கீழே என்னெல்லாம் வரும் பாருங்கள். வருவாய், மாவட்ட வருவாய் நிர்வாகம், துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை. ஓகேவா? ஸோ அது அவர் கீழே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசுக்கு தொழில்துறை கொடுத்துருக்காங்க. தொழில்துறை அமைச்சர். தொழில்துறை அமைச்சர் கீழே என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். தொழில்துறை, தமிழ் ஆட்சி மொழி மற்றும் பல தமிழ் பண்பாட்டுத்துறை, தொல்பொருள், இதெல்லாம் அவருக்கு கீழே வருது. அடுத்தது பாருங்கள், மாண்புமிகு திரு ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கீழே என்னெல்லாம் வரும் பாருங்கள். சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம். ஸோ இதெல்லாம் அவருக்கு கீழே வருது. அடுத்து பாருங்கள், மாண்புமிகு திரு முத்துசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சர். அவர் கீழே என்னெல்லாம் வரும் பாருங்கள். வீட்டு வசதி, ஊரக வீட்டு வசதி, நகரமைப்பு திட்டமிடல் மற்றும் வீட்டு வசதி மேம்பாடு, இடவசதி கட்டுப்பாடு, நகர் திட்டமிடல், நகர்ப்பகுதி வளர்ச்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், இதெல்லாம் வீட்டு வசதித்துறை கீழே வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12வது மாண்புமிகு திரு பெரியகருப்பன். அவர் கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள், இதெல்லாம் ஊரக வளர்ச்சித்துறை கீழே வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாண்புமிகு திரு அன்பரசன். அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரக தொழில்துறை அமைச்சர் வந்திருக்கு. ஊரக தொழில்துறை கீழே என்ன பாருங்கள். ஊரக தொழில்கள், குடிசை தொழில்கள் உட்பட சிறு தொழில்கள், குடிசை மாற்று வாரியம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஊரக தொழில்துறை அமைச்சர் கீழே வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாண்புமிகு திரு சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சர். செய்தித்துறையில் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். செய்தி மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பவியல் மற்றும் திரைப்பட சட்டம், பத்திரிகை அச்சு காகித கட்டுப்பாடு, எழுதுபொருள், இதெல்லாம் அவருக்கு கீழே வருது. ஸோ அச்சுத்துறை மற்றும் அரசு அச்சகம் எல்லாமே, அச்சுத்துறைகள் எல்லாமே அவர் கீழே வருது. அடுத்தது பாருங்கள் 15 மாண்புமிகு திரு கீதா ஜீவன். அவங்க என்னென்ன அமைச்சர்னா சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன் உள்ளிட்ட சமூக நலம், ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் இரவலர் காப்பு இல்லங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தம் மற்றும் சத்துணவு திட்டம், இது எல்லாமே சமூக நலம், மகளிர் உரிமைத்துறை அமைச்சருக்கு கீழே வருது. ஓகேவா? அடுத்து 16 பாருங்கள். மாண்புமிகு திரு அனிதா ராதாகிருஷ்ணன். அவருக்கு எல்லாம் வருதுன்னா மீன்வள நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். ஸோ மீன்வளம் மற்றும் மீன் வளர்ச்சித்துறை கழகம், கால்நடை பராமரிப்பு, இதெல்லாமே அவருக்கு கீழே வருது. அடுத்து பார்த்திங்கன்னா 17 மாண்புமிகு திரு RS ராஜகண்ணப்பன் போக்குவரத்து துறை அமைச்சர்.
ஓகேவா. போக்குவரத்து துறை கீழே என்ன வருது பாருங்கள், போக்குவரத்து, நாட்டுடைமையாக்கப்பட்ட போக்குவரத்து மற்றும் இயற்கை ஊர்தி சட்டம். அந்த சட்டங்கள்லாம் போக்குவரத்து துறை அமைச்சர் கீழே வருது, RS ராஜகண்ணப்பன். அடுத்தது 18 மாண்புமிகு திரு க ராமச்சந்திரன் கீழே வனத்துறை அமைச்சர். அவருக்குள்ள ஃபுல்லாக வனத்துறை அமைச்சர் அவர். 19 மாண்புமிகு திரு சக்கரபாணி. அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு, ஸோ இதெல்லாம் உணவுத்துறை அமைச்சர் கீழே வருது. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிக்கு கீழே என்ன இருந்து பாருங்கள், மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர். ஸோ அதுக்கு என்னென்னு பாருங்கள், மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, மதுவிலக்கு, ஆயத்தீர்வை மற்றும் கருப்பஞ்சாற்று கசண்டு, மொலாசஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன், நான் கவனிச்சுட்டு சொல்கிறேன். மொலாசஸ் செந்தில் பாலாஜி கீழே வருது. 21 மாண்புமிகு திரு காந்தி. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர். அவர் கீழே எல்லாம் வந்து பாருங்கள், கைத்தறி மற்றும் துணிநூல், கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம், பூதானம் மற்றும் கிராமதானம். ஓகேவா. ஸோ இந்த துறைகள்லாம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் கீழே வருது. 22 பாருங்கள், மாண்புமிகு திரு சுப்பிரமணியன் கீழே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். சுப்பிரமணியம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மக்கள் நல்வாழ்வு, மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலன், இதெல்லாமே சு கீழே வருது. 23 பாருங்கள், மாண்புமிகு திரு மூர்த்தி. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர். வணிக வரிகள், பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம், எடைகள் மற்றும் அளவைகள், கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிவாரணம், சீட்டுகள் மற்றும் கம்பெனிகள் பதிவு. ஸோ இது எல்லாமே வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கீழே வருது. 24 பாருங்கள், மாண்புமிகு திரு சிவசங்கர். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. அவர் கீழே என்ன வருதுன்னு பாருங்கள், பிற்படுத்தப்பட்டோர் நலன், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் மரபினர் நலன். ஓகேவா. ஸோ பிற்படுத்தப்பட்டோர் நலன்னே ஒரு துறைனே ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. எப்போதும் ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டுக்கு ஒன்று போடுவாங்க, பட்டியல் இனத்தவர்களுக்கு, பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒரு அடுத்து பாருங்கள், 25 மாண்புமிகு திரு சேகர்பாபு. இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர். இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள். ஸோ இந்த அறநிலையங்கள் ஃபுல்லாக திரு சேகர்பாபு கீழே வருது. 26 பாருங்கள், மாண்புமிகு திரு பழனிவேல் தியாகராஜன். நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை. ஓகேவா. பழனிவேல் தியாகராஜன் அவர் தான். ஸோ அவர் கீழே என்ன வருதுன்னு பாருங்கள், நிதித்துறை, திட்டம், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய சலுகைகள். ஸோ இதுக்குன்னே தனியாக அமைச்சர் இருக்கார். நிதித்துறை எல்லாமே அவர் கீழே தான் வருது. ஸோ அடுத்து பாருங்கள், மாண்புமிகு திரு நாசர். பால்வளத்துறை அமைச்சர். ஓகேவா. பால்வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி. அடுத்தது பாருங்கள், 28 மாண்புமிகு திரு செஞ்சி மஸ்தான். சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர். இவர் கீழே சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன், அகதிகள், வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்பு வாரிய நலன். ஸோ இதான் அவர் கீழே வருது. அடுத்து பாருங்கள், 29 மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறை. அதுக்கப்புறம் 30 பாருங்கள், மாண்புமிகு திரு மெய்யநாதன். அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. ஓகேவா. ஸோ விளையாட்டு, இளைஞர் நலன், அந்த இதெல்லாம் சுற்றுச்சூழல் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்னெல்லாம் பாருங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. ஓகேவா. ஸோ அது அவர் கொடுத்துருக்காங்க. 31 பாருங்கள், மாண்புமிகு திரு கணேசன். தொழிலாளர் நலன், திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஓகேவா. தொழிலாளர்கள் நலன், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு. ஸோ இதுக்குன்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு திரு மனோ தங்கராஜ். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், IT மினிஸ்டர். தகவல் தொழில்நுட்பத்துறை ஃபுல்லாக அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மாண்புமிகு திரு மதிவேந்தன். சுற்றுலாத்துறை அமைச்சர். சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம், அது வந்து அவர் கொடுத்துருக்காங்க. சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம், திரு மதிவேந்தன். 34 பாருங்கள், மாண்புமிகு திரு திருமதி கயல்விழி செல்வராஜ். ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர். ஆதிதிராவிடர் நலன், மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் நலன். ஸோ இதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லிஸ்ட்டு. செக்ரட்டரி ஆஃப் கவர்னர் ஆண் பட்டியல் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 7/5/2021 பதவியேற்க போகிற மு.க. ஸ்டாலின் அவரோட CMோட அமைச்சரவையில் இடம்பெற போகிற அமைச்சர்களோட லிஸ்ட். ஓகேவா. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம்ஸு, அப்புறம் அந்த துறை கீழே என்னென்னலாம் வருது அதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.